ஆதாரங்கள் தேடுங்கள், தேடி பிடியுங்கள், செய்யுங்க, காட்டுங்கள். ஆகவே தான் இலங்கையிலே இந்த உதயக்குழு கலாச்சாரத்தை கொலை கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம், செய்ய வேண்டும். சுரந்த அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆட்சி காலத்திலே அரசியல் ஆரம்பிக்க வரவில்லை, செய்ய முடியாது. இன்று செம்மணிக்கு தயவு செய்து காணாம போன அலுவலக அதிகாரிகள் அனுப்புங்கள். அந்த புதைக்கு தோன்றதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு போதாது. அலுவலக அனுப்புங்கள், காட்டுங்கள், உலகத்தை கொண்டு வாருங்கள். அந்த விசாரணை செய்ய முடியாவிட்டால் சர்வதேச விசாரணை கொண்டு வாருங்கள். சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய ஐநா இருக்கலாம், வேறு நாடுகளாக இருக்கலாம், வேறு அமைப்புகளாக இருக்கலாம், கொண்டு வந்து விசாரியுங்கள். அது மூலமாகத்தான் மக்களின் நம்பிக்கை பெற முடியும், மக்கள் மனங்களை வெல்ல முடியும். அதை தவிர்த்து வெறுமனே வாய் பேச்சினாலோ ஆர்ப்பாட்டங்களாலோ செய்ய முடியாது. நீங்கள் நல்லாட்சியில் இருக்கும் போது எந்த காரணத்தால் இவ்வாறான மனித புதைக்குழிக்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியாமல் சென்றது? நல்லாட்சி ஆரம்பித்தோம், நிறைய காரியங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் நல்லாட்சியிலே காணாமல் அலுவலகத்தை ஆரம்பித்தோம், அரசியலை விடுவித்தோம், 10 பேர் நாங்கள் விடுவித்தோம், காணிகள் விடுவித்தோம். மூல காரணமான தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக புதிய அரசியலை படி ஆரம்பித்தோம். எல்லாம் செய்தோம், நாங்கள் ஆரம்பித்தோம். 4 வருடம் எல்லாம் முடிக்க முடியாது, எல்லாரும் தெரியும். ஆனால் ஆரம்பித்தோம். நாங்கள் ஆரம்பித்த பணியைத்தான் அன்று முன்னே கொண்டு செல்ல வேண்டும். வெட்டி முறைக்கு தேவையில்லை, நாங்கள் ஆரம்பித்த பணி செய்தாலே போதும், செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது இந்த மனித புதைக்குழி, அதாவது செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமாக எதிர்கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? அவர்களுக்கு, அதாவது ஜனாதிபதி அன்றகுமார் தெளிவாக கூறினார், நாங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம், ஆனால் அவர்களை தண்டிக்க மாட்டோம் என கூறியிருக்கின்றார். எனவே எதிர்கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? விசாரணை செய்ய வேண்டும், செய்யப்படும். எதிர்கட்சிக்கு மட்டும் எல்லா ஒட்டுமொத்த நான் பேச முடியாது. நான் தமிழ் கூட்டணி பேச முடியும், ஜனநாயக மக்கள் மொழி பேச முடியும், பேசுகிறேன். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே குற்றவாளி கண்டுபிடிக்க வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும், அதே வேளையில் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறோம். அவ்வளவுதான். விசாரணை எப்படி நடக்க வேண்டும்? விசாரணை நடக்க முடியாவிட்டால் விசாரணை சர்வதேச நடக்க வேண்டும். அதாவது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். උතුරේ චෙන්මායි මිනිවල වෙනුවෙන් දකුණේ මෙහෙ හඬ නගන එක, උතුරේ මිනිස්සු වෙනුවෙන් උතුරේ චෙන්මායි මිනිවල වෙනුවෙන් දකුණේ හඬ නගන එක ඔච්චර සතුරු නැද්ද ඔබතුමාලට? හරි සතුරුයි. ඔව්, ශ්‍රී ලාංකික සතුරුයි මේක. ලාංකික සතුරුයි මේක. උතුරේ ජනතාව, දකුණේ ජනතාව, නගරේ ජනතාව, බස්තියාර ජනතාව, මෙතන ජනතාව ඔක්කොම ශ්‍රී ලාංකිකයෝ. ඉතින් හැමෝම ගය ගන්න ඕන, කතා කරන්න ඕන, අඟන ගන්න ඕන. ඒක තමයි ශ්‍රී ලාංකිකත්වය. ඒක බෑ. එතනත් අම්මලා ගන්න අඬ තමයි, මෙතන අඬ තමයි. එච්චරයි. දැන් චෙම්මනියට පෙරත් සමූහ මිනිවල ලං කොකුදඩුවයි, හාබර් එකේ, මාතලේ වගේ ආවා. ඒතකොට ඒ වෙලාවන් වල මේ වගේ හඩ නැගුවේ නෑ නේද ඔබතුමන්ලා? පටන් ගන්න බෑ මල්ලි. පටන් ගන්න බෑ මල්ලි. සෙම්මනි කියන්නේ සංකේතයක්. ඊතර පමණ ක්‍රමෙන්නේ සූර්යකන්ද දකුණේ නැද්ද? තිබුණානේ. ඔක්කොම කරන්න ඕන. ඔක්කොම කරන්න කියන්නේ අපි. පටන් ගන්න බෑ. පටන් ගත්ත සතුට වෙන්න. පටන් ගත්තනේ කරන්න ඕනේ. එච්චරයි.